வணக்கம் மக்களே, தமிழ் ஃப்ளைட் சிம்மர் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ புதுசாக வெளியாக இருக்கிற மைக்ரோசாஃப்ட் ஃப்ளைட் சிமுலேட்டர் 2020 வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த சிமுலேட்டர் பார்த்திங்கன்னா மற்ற சிமுலேட்டரை காட்டிலும் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த சினரிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த 3D மேப்ஸ் அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏர்க்ராஃப்டோட இன்டீரியர் மற்றும் எக்ஸ்டீரியர் அதுவும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நீங்களே பாருங்கள். வீடியோ பார்த்தவொடனே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இன்றைக்கி நம்ம Airbus 320 நியோவில் இண்டிகோ ஃப்ளைட்டில் பறக்க போகிறோம். இந்த ஏர்க்ராஃப்டோட சிறப்பு என்னென்னா, இது 20% எரிபொருள் மிச்சப்படுத்தி கொடுக்கும். அதுதான் இதோட சிறப்பு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வீடியோவோட எண்டில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சென்னையில் இருந்து திருச்சிக்கு போக போகிறோம். இதுதான் அதோட IFR ஃப்ளைட் பிளான். இதுதான் அதோட வே பாயிண்ட்ஸ். இது நம்மளோட வெர்டிக்கல் ப்ரொஃபைல். க்ரூசிங் ஆல்டிடியூட் 12,000 அடி சூஸ் பண்ணியிருக்கேன். கேட் நம்பர் 8ல் இருக்கோம். பயணிகள்லாம் செக்இன் பண்ணிவிட்டு ரெடியாக இருக்காங்க. நம்ம அதுக்குள்ளே விமானத்தை ரெடி பண்ணணும். வாங்க நம்ம உள்ளே போகலாம். ஓகே, நம்ம விமானி அறைக்குள்ளே வந்தாச்சு. இப்போ விமானத்தை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு மொதல் விஷயம் பேட்டரி ஆன் பண்ணிக்கணும். 2 பேட்டரி இருக்குது, 2ஐயும் ஆன் பண்ணிக்கணும். பேட்டரி 1, பேட்டரி 2. Chennai ground Indigo 005 IFR to Trichy, ready to copy. Indigo 005 is cleared to Trichy Airport as filed. Takeoff runway 25 climb and maintain 10,000 feet. Departure frequency is 118.9 squawk 0117. Indigo 005 cleared to Trichy Airport. நம்மளோட ஃப்ளைட் பிளான் ATCலேருந்து அப்ரூவல் பண்ணிட்டாங்க. இனிஷியல் கிளைம் 10,000 அடி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்குவாக் 0117 கொடுத்துருக்காங்க. அது அப்புறமா நம்ம செட் பண்ணுவோம். ஃபியூல் பம்ப் ஆன் பண்ணிக்கலாம். ஃபியூல் பம்ப் லெஃப்ட், ஃபியூல் பம்ப் சென்டர், ஃபியூல் பம்ப் ரைட் ஆன் பண்ணியாச்சு. அடுத்ததான் நமக்கு எக்ஸ்டர்னல் பவர் அவைலபிள் இருக்குது, ஆன் பண்ணிக்கலாம். எக்ஸ்டர்னல் பவர் ஆன் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம IRS சிஸ்டம் ஆன் பண்ணணும். IRSனால் இனிஷியல் ரெஃபரன்ஸ் சிஸ்டங்க. அது ஏர்க்ராஃப்டோட GPS மாதிரிங்க. மொபைலில் எப்படி GPS லொக்கேஷன் ஆன் பண்ணுறோமோ அது மாதிரி தான். பேக்கேஜ்லாம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அடுத்ததாக நம்ம APO ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னால் நம்ம ஏர்கவுண்ட் சிஸ்டத்தை ஆன் பண்ணிக்குவோம். மாஸ்டர் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். அடுத்து APU பேஜ் ஓப்பன் பண்ணணும். இதுதான் APU பேஜ். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம APU ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, APU ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம APUவோட ஸ்டேட்டஸை அந்த ஸ்க்ரீனில் பார்க்கலாம். APU ஸ்டார்ட் அப் ஆகிட்டுருக்கு. எக்ஸாஸ்ட் கேஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் அதோட RPM. அது ஃபுல் ஸ்பீடு வந்தவுடனே நமக்கு கம்ப்ரஸ்டு ஏர் அண்ட் பவர் சப்ளை கிடச்சிரும். இந்த கம்ப்ரஸ்டு ஏரை வச்சு தான் ஏர்கான் வேலை செய்யும். என்ஜின் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் APO வச்சு தான் நம்ம அதை ரன் பண்ணுவோம். என்ஜின் ஸ்டார்ட் அப் ஆனதுக்கப்புறம் என்ஜினில் இருந்து கம்ப்ரஸ்டு ஏர் எடுத்துக்குவோம்.
சுவிட்ச் எதுவும் வேலை செய்யலை, இம்ப்ரூவ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஏபிஓ ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நமக்கு பவர் சப்ளை, கம்ப்ரஸ்ட் ஏர் ரெண்டும் கிடச்சிருச்சு. ஸோ நம்ம இப்போ ப்ளீடு வால்வு ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ளீடு வால்வு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஏர்கூன் சிஸ்டம் ஆன் ஆயிரும். இதுதான் அதோட ப்ளீடு வால்வ் சுவிட்சு. ஆன் பண்ணியாச்சு. இது வந்து என்ஜின்லேருந்து வரக்கூடிய ப்ளீடுங்க. ரெண்டுமே கம்ப்ரஸ்ட் ஏர் தான். ஓகே, வால்வ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்ததாக நம்ம எஃப்எம்சி ப்ரோக்ராம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஐஆர்எஸ் பொசிஷன் கரெக்டாக அலைன் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். எல்லாம் கரெக்டாக அலைன் ஆயிருக்கு. ஐஆர்எஸ் 2 கரெக்டாக அலைன் ஆயிருக்கு. ஐஆர்எஸ் 3 ஓகே கரெக்டாக அலைன் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து நம்ம யூனிட் பேஜ் போகலாம். யூனிட் பேஜில் நமக்கு ஆல்டர்னேட் ரூட் இல்லை. ஃப்ளைட் நம்பர் 005, லேட்டிடியூட், லாங்கிடியூட் எல்லாம் போட்டாச்சு. காஸ்ட் இண்டெக்ஸ் நமக்கு தேவையில்லை. க்ரூசிங் ஃப்ளைட் லெவல் 120, 12,000 அடி உயரத்தில் பறக்க போகிறோம். இதுதான் அதோட டெம்பரேச்சர் லெவல். 12,000 அடியில் -9 டிகிரி டெம்பரேச்சர் இருக்கும். ஓகே, யூனிட் 2 போகலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபியூல் கால்குலேஷனுக்காக யூஸ் பண்ணுற பேஜிங் இது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா 0 ஃபியூல் weight அண்ட் 0 ஃபியூல் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ரெக்கைகளுக்கு கீழே தான் இருக்கணும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. விமானத்தோட அடிப்பகுதியில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதும் கஷ்டம். ரெண்டாவது அதை சரிவர பறக்காது. ஓகே, அதை நம்ம கீன் பண்ணிக்கலாம். 51.9, 27.37. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபியூல் கால்குலேஷனுக்காக யூஸ் பண்ணுற பேஜிங் இது. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பறக்கும்போது எவ்வளோ ஃபியூல் தேவைப்படும், டாக்ஸி பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபியூல் தேவைப்படும், அதெல்லாம் 1 by 1 கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஃபியூலிங் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்ததான் நம்ம டேக் ஆஃப் பேஜ் வந்துடலாம். டேக் ஆஃப் பேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு B1, BR, B2, அப்புறம் இந்த பக்கம் ரன்வே நம்பர் இருக்குது. ரன்வே 25ல் டேக் ஆஃப் பண்ண போகிறோம். ஃப்ளாப்ஸ் 1 வச்சுக்கலாம். அடுத்ததாக ஃப்ளக்ஸ் டு டெம்பரேச்சர். ஃப்ளக்ஸ் டு டெம்பரேச்சர் எதுக்குன்னா நம்ம த்ரஸ்ட் ரிடக்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். 46 போட்டுக்கலாம். அப்புறம் என்ஜின் அவுட் ஆக்சிலரேஷன் 1680 அடி, த்ரஸ்ட் ரிடக்ஷன் 1500 அடியில் த்ரஸ்ட் ரிடக்ஷன் பண்ணுறோம். அப்புறம் டிரான்சிஷன் ஆல்டிடியூட் 10,000 அடி. ஓகே, அடுத்ததாக V1, VR, V2. V1னா டிசிஷன் ஸ்பீடுங்க. நம்ம டேக் ஆஃப் பண்ணும்போது இந்த ஸ்பீடு வர்றதுக்குள்ளே நம்ம பறக்க முடியுமா முடியாதுங்கிறத முடிவு பண்ணிடணும். இந்த ஸ்பீடை தாண்டிடுச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக டேக் ஆஃப் பண்ணி தான் ஆகணும். ரிஜெக்ட் பண்ண முடியாது. அடுத்ததாக VR ஸ்பீடு வந்தவுடனே நீங்கள் நோஸை மேலே தூக்கிடலாம். அப்புறம் V2 வந்தவுடனே நம்ம விமானம் மேலே எழும்ப ஆரம்பிச்சிடும். ஸோ இதோட ஸ்பீட் லெவல் தாங்க இது. ஓகே, அடுத்ததாக ஃப்ளைட் பிளான் போயிடலாம். இதுதான் நம்மளோட வேவ் பாயிண்ட்ஸுங்க. வேவ் பாயிண்ட்ஸ் அண்ட் ஏர்வேஸ். மற்ற சிமுலேட்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் பிளான் நம்ம தான் என்டர் பண்ணணும். பட் இதில் அதிலே வந்துடுது. ஸோ இது பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எந்தெந்த டைம் வந்து ரீச் ஆகுங்கிறத எஸ்டிமேஷன் டைமுங்க. இது எந்தெந்த அடியில் பறக்க போகிறோம் அப்படிங்கிறதுங்க. ஓகே, ஃப்ளைட் பிளான் கரெக்டாக இருக்குது. அடுத்து நம்ம ரேடியோ நேவிகேஷன் பேஜ் போகலாம். நம்ம VOR இன்றைக்கி யூஸ் பண்ணல. ILS ஃப்ரீக்குவென்சி கரெக்டாக இருக்குது. நம்ம திருச்சியில் வந்து ரன்வே 27ல் தான் தரையிறக்க போகிறோம். அதோட ஃப்ரீக்குவென்சி தான் இது. அந்த ரன்வே வந்து இத்தனை டிகிரி ஆங்கிளில் இருக்குங்க. ஸோ அதை ரவுண்ட் அப் பண்ணி தான் 27ன்னு வந்து அந்த ரன்வே நம்பரை வந்து சொல்லுவாங்க. அடுத்ததாக நம்ம ஸ்குவாட் நம்பர் செட் பண்ணிடலாம். ஸ்குவாட் நம்பர் வந்து 0117 கொடுத்துருக்காங்க.
ஆல்ரெடி அதுவே செட் ஆயிருச்சு. ஓகே, இந்த ஸ்குவாட் நம்பர் எதுக்குன்னா, இது நம்மளோட ஐடி நம்பர் மாதிரிங்க. நம்மளோட ஃப்ளைட் இன்ஃபர்மேஷன், நம்ம எவ்வளோ உயரத்தில் பறக்கிறோம், என்ன ஸ்பீடில் போகிறோம், இந்த எல்லா டேட்டாவும் வந்து ஏடிசிக்கு இது வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ அதை வச்சு தான் நம்ம ஏர்க்ராஃப்டோட பொசிஷன் அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்ததாக நம்ம ஃப்ளைட் பிளானை மேப்பில் செக் பண்ணிடலாம். மேப்பில் எதுவும் விட்டு போகாமல் இருக்கணும், கண்டினியூட்டி இருக்கணும். மேப்பில் அந்த பச்சை கோடு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எங்கேயும் விடாமல் இருக்கணும். ஓகே, எல்லாமே ஜாயிண்ட்டாக தான் இருக்குது. நம்ம மேப்பில் ஒரு வாட்டி செக் பண்ணிடுவோம். ஓகே, தான் சென்னை ஏர்போர்ட். சென்னை ஏர்போர்ட் ரன்வே 25ல் வந்து கிளம்புறோம். ரன்வே 25ல் இருந்து கிளம்பி காஞ்சிபுரம் வரோம். காஞ்சிபுரத்தில் இருந்து அப்படியே விழுப்புரம் வந்து விருத்தாச்சலம் வந்துட்டு அரியலூர் வந்து திருவையாறு வந்து அப்புறம் தஞ்சாவூர் பக்கத்தில் ரைட் டர்ன் எடுக்கிறோம். ரைட் டர்ன் எடுத்து திருச்சியில் போய் லேண்ட் பண்ணுறோம். இதுதாங்க தஞ்சாவூர் ஏர்போர்ட். Indigo 005 pushback request accepted. பயணிகள்லாம் போர்டிங் முடிச்சிட்டாங்க. ஸோ நம்ம இப்போ புஷ்பேக் பண்ணலாம். Chennai ground Indigo 005 requesting pushback tug to steer the aircraft to the right. Indigo 005, your request has been transmitted to the operator. Chennai ground Indigo 005 requesting the end of pushback. Indigo 005 request to end pushback received. ஓகே, நம்ம இப்போ என்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். Takeoff runway 25 climb and maintain 6,000 feet. Departure on 118.9er squawk tree 207. அதுக்கு முன்னாடி என்ஜின் ஸ்டார்டிங் பேஜை ஓப்பன் பண்ணிக்குவோம். இதுதான் என்ஜின் ஸ்டார்டர் பேஜ். இக்னிஷன் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். என்ஜின் நம்பர் 2 ஸ்டார்ட் பண்ணலாம். என்ஜின் நம்பர் 2 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம ஏபியூ ஸ்டார்ட் பண்ண மாதிரியே தான் எக்ஸாஸ்ட் கேஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஆர்பிஎம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். அதிகரித்து ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் நமக்கு என்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, என்ஜின் நம்பர் 2 ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஓகே, அடுத்ததாக நம்ம என்ஜின் நம்பர் 1 ஸ்டார்ட் பண்ணலாம். என்ஜின் நம்பர் 1 ஸ்டார்ட் அப் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இக்னிஷன் சுவிட்சை நார்மலில் போட்டுடலாம். Chennai ground Indigo 005 with Yankee ready to taxi IFR.
டாக்ஸி லைட் ஆன் பண்ணிக்கலாம். using taxiway Alpha Bravo Delta. Contact tower on 118.1 when ready. Taxiing hold short runway 25 using taxiway Alpha Bravo Delta Indigo 005. அடுத்ததாக ஃப்ளாப்ஸ் 1 செட் பண்ணிக்குவோம். இதுதாங்க ஃப்ளாப்ஸ் பாருங்கள், அந்த ரெக்கை வந்து அப்படியே மடியுது பாருங்கள். ஃப்ளைட் கண்ட்ரோல் செக் பண்ணியாச்சு. நம்ம இனிஷியல் கிளைம் செட் பண்ணிடலாம். 10,000 அடி. ரன்வே 25க்கு நம்ம இப்போ டாக்ஸி பண்ண ரெடி ஆகிட்டோம். Indigo 005, hold position, caution other traffic. Hold position Indigo 005. Indigo 005, continue taxi. Roger Indigo. Roger Aria 302. Chennai ground, SpiceJet 501 requesting pushback. SpiceJet 501 pushback request accepted. Indigo 005 cleared for takeoff runway 25. ஓகே, நமக்கு டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க. லேண்டிங் லைட்டை ஆன் பண்ணிக்கலாம். ரன்வே லைட்டையும் ஆன் பண்ணிக்கலாம். அப்புறம் டாக்ஸி லைட்டை டேக் ஆஃபில் போட்டுடலாம். ஏபிஓ ஆஃப் பண்ணிடலாம். என்ஜின் ஸ்டார்ட் ஆன உடனே ஏபிஓ ஆஃப் பண்ணியிருக்கணும், பட் மறந்துட்டேன். ரன்வே 25ல லைன் அப் பண்ணிகிட்ருக்கோம். லைன் அப் பண்ணியாச்சு. ஸ்ட்ரோப் லைட் ஆன் பண்ணிக்கலாம். டேக் ஆஃப் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம ஸ்பீடு 50% செட் பண்ணணும். 50% செட் பண்ணி என்ஜின் நம்பர் 1 and 2 ஸ்டேபிளாக இருக்கான்னு பார்க்கணும். ஸ்டேபிள் ஆனவொன்னு தான் நம்ம டேக் ஆஃப் ஓவர் செட் பண்ண முடியும். ஓகே, 50% அப்ளை பண்ணியாச்சு. என்ஜின் ஸ்டேபிளாக இருக்குது. அடுத்ததாக நம்ம ஃபுல் த்ரஸ்ட் கொடுக்கலாம். ஓகே, ஃபுல் த்ரஸ்ட் கொடுத்தாச்சு. டேக் ஆஃப் ஓவர் செட் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம ஏர் ஸ்பீடை பார்க்கணும். V1 வந்தாச்சு. இப்போ நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணலாம். மேலே தூக்கலாம் நோஸை லைட்டாக. ஓகே, VR வந்தாச்சு. இனி நம்ம ஏர்க்ராஃப்ட் மேலே எழும்ப ஆரம்பிச்சிடும். பாசிட்டிவ் கிளைம், கியர் அப் பண்ணிடலாம். கியர் அப் பண்ணியாச்சு.
ஓகே, 2000 அடியை தாண்டி பறந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம ஆட்டோ பைலட்டை ஆன் பண்ணிக்கலாம். ஆட்டோ பைலட் ஆன் பண்ணியாச்சு. இனிமேல் ஏர்க்ராஃப்ட் வந்து நம்ம எஃப்எம்சியில் ப்ரோக்ராம் பண்ணி வச்ச மாதிரி தானாகவே இயங்க ஆரம்பிச்சிடும். ஓகே, அடுத்ததாக ஃப்ளாப்ஸ் ரிட்ராக்ட் பண்ணிடலாம். இனிஷியல் கிளைம் நமக்கு 10,000 அடி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக 10,000 அடி வரைக்கும் மேலே போக போகிறோம். இப்போ நம்ம 12,000 அடி உயரத்துக்கு வந்துட்டோம். க்ரூசிங் பண்ணிகிட்ருக்கோம். கரெக்டாக காஞ்சிபுரம் தாண்டிட்டோம். அடுத்து நம்ம காஞ்சிபுரம் தாண்டி திண்டிவனம் போயிட்டுருக்கோம். திண்டிவனம், விழுப்புரம், அப்படியே விருத்தாச்சலம் போயிடுவோம். இதான் விருத்தாச்சலம். விருத்தாச்சலத்துக்கு கரெக்டாக 66 நாட்டிக்கல்ஸ் மைல்ஸ் இருக்குது. இதுதான் நம்மளோட கிரவுண்ட் ஸ்பீட். ட்ரூ ஏர் ஸ்பீட் 330 நாட்டிக்கல்ஸ் மைல்ஸில் போயிட்டுருக்கோம். ஸ்பீடை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. 340 knots. அதுக்கு மேலே போக முடியாது. 350 தான் மேக்ஸிமம் பறக்க முடியும் 12,000 அடி உயரத்துக்கு. லிமிட்டேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சவுண்டோட ஸ்பீடை விட கம்மியாக தான் பறக்கணும். இப்போ பாருங்கள், இதான் சவுண்டோட ஸ்பீட். மேக்னு சொல்லுவாங்க. மேக் 1 தான் சவுண்டோட ஸ்பீட். நம்ம இப்போ 0.62 பறந்துகிட்டு இருக்கோம். ஸோ மேக்கோட ஸ்பீடை விட 40% கம்மியாக பறந்துகிட்ருக்கோம். Indigo 005 traffic is 9 o'clock, 4 miles at 16,000 feet generic. Report them in sight. Indigo 005, have the traffic. Italy 718 tree traffic is 4 o'clock, 4 miles at 12,000 feet Airbus A320. Report them in sight. Italy 718 tree traffic in sight.
D094T transition. Cleared to D094T. ஓகே, இப்போ நம்ம விருப்பாச்சலம் தாண்டிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் டீசன் ஆரம்பிக்க போகிறோம், கீழே இறங்க ஆரம்பிக்க போகிறோம். பாருங்கள், விருப்பாச்சலம் தாண்டியாச்சு. இப்போ நம்ம திருவையாறு நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ நமக்கு இந்த இடத்துக்கு தான் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, டீசன் பண்ண சொல்லிட்டாங்க. 3000 அடி கொடுத்துருக்காங்க. டீசன் பண்ணுறதுக்கு முன்னாடி லேண்டிங் லைட் ஆன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சீட் பெல்ட்ஸ் ஆன் பண்ணிக்கலாம். Descend and maintain 3,000 feet Indigo 005. அடி செட் பண்ணியாச்சு. ஓகே, டீசன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. Indigo 005, please expedite your descent to 3,000 feet. தஞ்சாவூர் நெருங்கிட்டு இருக்கோம். ஐஎல்எஸ் ஃப்ரீக்வன்சி நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐஎல்எஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஐஎல்எஸ் ஆன் பண்ணியாச்சு. ஐஎல்எஸ் ரிசீவ் ஆயிடுச்சு. பாருங்கள், ஐஎல்எஸ் ரன்வே 27. ஓகே, இப்போ நம்ம லேண்டிங் பேஜுக்கு போகலாம். ஓகே, லேண்டிங் பேஜ் வந்தாச்சு. அந்த மெஜந்தா கோடு இருக்குதுங்களா, 3 கோடு, அந்த 3 கோடும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். நேர்கோட்டில் இருந்தால் தான் நம்ம ரன்வே கூட அலைன் ஆகிட்டோம்னு அர்த்தம். நம்ம ரன்வே கூட ஃபுல்லாக அலைன் ஆனதுக்கப்புறம் அந்த 3 மெஜெண்டா லைனும் ஒரே நேராயிரும். 2300 அடிக்கு இறங்க சொல்கிறாங்க. Descend and maintain 2,300 feet Indigo 005. 2300 அடி செட் பண்ணிக்குவோம். Indigo 005, contact approach on 124.0. Going to 124.0 Indigo 005. Approach Indigo 005 is at 3,000 feet, descending 2,300 feet. Indigo 005 approach, continue to D087L as planned. Altimeter 29.902. 2,500. ரைட் டர்ன் எடுத்தாச்சு. லோக்கலைசர் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ தான் நம்ம ரன்வே ஆங்கிளில் கரெக்டாக அலைன் ஆக முடியும். மெஜந்தா லைனும் ஒரே நேராக இருக்குது பாருங்கள். ரன்வே கூட ஃபுல்லாக அலைன் ஆகிட்டோம். அடுத்து ஃபைனல் அப்ரோச் தான். ஓகே, ஸ்பீடை குறைச்சிக்கலாம். 140 வச்சுக்கலாம். ஃப்ளாப் செட் பண்ணலாம். ஃப்ளாப்ஸ் ஃபுல். கீழ் டவுன் பண்ணியாச்சு. Indigo 005
0005, you are 9 miles east of Trichy. Contact tower on 118.3 when inbound. Tower on 118.3 Indigo 005. Tower Indigo Runway visible 0059 ஆயிடுச்சு. miles east inbound ILS Zulu runway 27 approach. Indigo 005 tower. Cleared ILS Zulu runway 27 approach. Altimeter 29.9 to wind 272 at tree. Cleared ILS Zulu runway 27 approach Indigo 005. டவர் வந்து நம்ம கிளியரன்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம லேண்ட் பண்ணிடலாம். ஸ்பாய்லர்ஸ் ஆன் பண்ணிடலாம். Indigo 005 cleared to land runway 27. Wind 272 at tree. ஓகே, லேண்ட் பண்ண கிளியரன்ஸ் கொடுத்தாங்க, லேண்ட் பண்ணிடலாம். Cleared to land runway 27 ஓகே, Indigo ஏர்க்ராஃப்ட் வந்து 005. ஃபுல்லாக ஸ்டேபிளைஸ் ஆயிடுச்சு. One thousand. 1000 ஃபீட் வந்தாச்சு, நல்லா ஸ்டேபிள் ஆயிடுச்சு. 500 ஃபீட் தாண்டின உடனே ஆட்டோ பைலட் கட் பண்ணிடலாம். Five hundred. 500 வந்தாச்சு. நான் ஆட்டோ பைலட் ஆஃப் பண்ண போகிறேன். 400. ஆட்டோ பைலட் ஆஃப் பண்ணியாச்சு. 300. 200. 100. 60. 50. 40. 30. 20. Retard. திருச்சி வந்தாச்சு. Indigo 005 exit runway when able. Indigo 005 exit runway when able. Indigo 005 exit runway when able. Indigo 005 turn next taxiway. ரன்வேயை வெக்கேட் பண்ணிடலாம். Indigo 005 contact ground on 118.3. ஓகே, அடுத்து கிரவுண்ட் கண்ட்ரோலை காண்டாக்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம லேண்டிங் லைட் 118.3 ஆஃப் for Indigo பண்ணிக்கலாம். 005.
திருச்சிராப்பள்ளிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஓகே, இங்கே பார்க் பண்ணலாம். ஓகே, அடுத்து இன்ஜின் ஸ்டாப் பண்ணிடலாம். அடுத்தது பேட்டரியெலாம் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, ஏர்க்ராஃப்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரி மக்களே, இன்னைக்கு நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டன் அழுத்துங்க. இந்த வீடியோவில் நான் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு வேளை புரியாமல் இருக்கலாம். நான் அடுத்தடுத்த வீடியோவில் விமானத்தோட பாகங்களை பற்றியும் அதோட பயன்பாட்டை பற்றியும் போடலான் இருக்கீங்க. அதெல்லாம் தவறாம பாருங்க. அதெல்லாம் பார்த்துட்டு திரும்ப இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியுங்க. இது மாதிரி விமானங்களை பற்றியும் விமானிகளை பற்றியும் நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு என் கூட தொடர்ந்து நீங்கள் இணைந்துருங்க. அதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திக்கீங்க. சரி மக்களே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.